ஹாப்பி நியூ இயர். பொறுப்பான வேலை போறாங்க. இல்ல போலாமா? எப்படி இருக்கு? சூப்பரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஜனவரி 1 2026 ஃபஸ்ட்டு விலாக் வந்து இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக நியூ இயர் அன்றைக்கி எங்களுக்கு எப்படி போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. எல்லாத்துக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டே இந்த விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. எல்லோரும் நியூ இயர்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக 11:40 அப்படிங்கையில் ஊர்கிட்ட வந்து அந்த பட்டாசுலாம் வெடிச்சு எல்லாம் நியூ இயர்க்காக எல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த வேட்டு சவுண்டு கேட்டு தான் ஆக்சுவலாக டக்குன்னு வந்து முழிச்சிட்டு வந்து பார்த்தா அந்த டைமிங் சன் டிவியில் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அந்த 12 மணிக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஓடிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் அதை அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த அன்றைக்கி மணி வந்து டியூட்டிக்கு போயிட்டார். நியூ இயர் அன்னைக்கு டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வருவார். ஸோ வந்து நாங்கள் கேக் கட் பண்ணி அப்போலாம் எந்த ஒரு செலிப்ரேஷனும் எதுவும் பண்ணலை. வெளியே அந்த பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நானும் அந்த டைமில் வந்து பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து போய் தூங்கியாச்சு. ஹாப்பி நியூ இயர் தங்க ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஹவுஸ் க்ளீனிங் பண்ணியிருந்தப்ப வந்து இந்த பெட் கவர்லாம் எடுத்து வாஷ் பண்ணியிருந்தேன். அதை எடுத்து போடாமையே இருந்துச்சு. ரித்வின் காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன நினச்சான்னு தெரில, பெட் கவர் நானே போட்டு விட்றேம்மா அப்படின்னா. அப்புறம் அப்பா வந்தோன்னே அப்பாவும் ரித்வினும் சேர்ந்து வந்து போட்டுட்ருக்காங்க. மணி வந்து ஒரு 11 அப்படிங்கிற தான் வந்தார். வந்தோடனே ஷாக் ஆகிட்டார். என்ன ஒரு அதிசயம், எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆமாம் மயன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன சின்சியராக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தம்ப்நெயில் வீடியோக்கு வந்து வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். தம்ப்நெயில் வைக்கிறேன்ற நான் எப்படி உனக்காண்டி இவ்வளோ பொறுப்பாக வேலை பார்க்குறேன் அதை யோசி. எதில் வைக்கிறீங்க? தம்ப்நெயில் வந்து நாங்கள் வந்து பேபிள் வெர்ஷனா கிராக்கட் வெர்ஷன் பிக்சார்ட்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் தான் வந்து தம்ப்நெயில் வைப்போம் மேக்ஸிமம். சரி, வைக்கிற இந்த தம்ப்நெயில் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். இப்போல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டாங்க, நீ நினைக்கிற மாதிரி வரல. தெரியுது. நான் வந்து ஏதோ நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது. முன்னாடி இப்படி தான், இப்பயும் இப்படி தான், எப்பயும் ஒரே மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மாற்றமும் இல்லை. அந்த மாற்றம் இல்லாமே போவோம். ஆனால் மாற்றம் பண்ணணும். சரி, இன்னைக்கு வேற நீ உன் பிள்ளைகிட்ட வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருந்த. இப்போ எனக்கு அதுதான் இதாகுது. என்ன இதாகுது? தூக்கம் வேற வருது, வாக்குறுதி வேற கொடுத்தாச்சு. சரி, நீ இருக்கேனா? எங்கள் அப்பாங்க கூப்பிட்டு போகிறோம். உண்மையாவா? நிஜமாலுமே. அப்பா இருக்காரா? எங்கள் அப்பா இருக்காரு. கூப்பிட்டா உங்கள் அம்மா எங்கள் அம்மா எல்லாரும் வருவாங்க. சரி, போயிட்டு வரீங்களா? காசு மட்டும் கொடுங்க. சரி, உண்மையாக நீங்கள் வீட்டில் படுத்து. கேர்ள்ஸ்க்கான 2 to 12 இயர்ஸ்க்கு இந்த வாட்டி வந்து புதுசாக வந்து ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துருக்கோங்க. அதுக்கான கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதை எடுத்து மட்டும்தான் வச்சுருக்கேன். இன்னும் வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணணும். அதையும் வந்து அடுத்த வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னம்னா, அந்த கடல் கண்ணியை பார்க்குறக்கு தாங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. நாங்கள் வந்து பிளான் பண்ணி போனோம். பட் வந்து கார் வந்து கொஞ்சம் சொதப்பி விட்டுருந்துச்சு. இந்த வாட்டி வந்து கடல் கண்ணியை போய் பார்த்தே ஆகணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லாம் கிளம்பிட்டோம். மணி ஃபஸ்ட்டு வரல அப்படின்னு சொன்னார். அதனால் நான் அப்பாவை வந்து கிளம்பியிருந்துக்க சொன்னேன். இப்போ என்னடானா அப்பாவும் எங்கள் கூட தான் வராரு, மணியும் வராரு. மணி வந்து அந்த பேட்ரி மாட்டணும் இல்லைங்க, அதை போய் வந்து நான் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு வந்துடுறேன், அது அந்த ஏஹெச்பிலாம் கரெக்டாக இருக்கா என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த காரை வந்து சரி பார்க்குறதுக்காக போவார். நியூ இயர்க்கு நம்ம எங்கேயுமே போகல. என்ன தங்க தள்ளு சொன்ன? என்ன தங்க சொன்ன? நியூ இயர் கடல் தண்ணி தான் பார்க்க போறோம். அதுக்குள்ள எங்கேயுமே போல. நியூ இயர் கடல் தண்ணி பார்க்க போறோமா? கோயிலுக்கு குளத்துக்கு தண்ணி இல்லடா, கண்ணி. கடல் கண்ணி. என்ன இப்பதான் ஓப்பனிங் போல. இப்பதான் ஓப்பனிங் போல. டைமிங் மணி வந்து எங்களை இறக்கி விட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாருங்க. ஃபுல்லாக வந்து சாங்காக ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து அப்படியே வந்து லைவ் வாய்ஸ் வந்து விட முடியல. டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 ருபீஸு. ரித்வினுக்கு இன்க்ளூடிங் ரித்வின் கூட வந்து டிக்கெட் தான். டிக்கெட் எடுத்துகிட்டு நான், அப்பா, தம்பி, பாப்பா 4 பேர் வந்து அப்படியே நேராக உள்ளே போயிட்டோம். மணி நான் வரையில் அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார்.
எக்ஸிபிஷன் போட்டே ஒரு 1 வீக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். நான் எங்களுக்கு இன்றைக்கி தாங்க வந்து டைம் கிடச்சிருந்துச்சி. சரி நியூ இயர் அன்றைக்கி அப்படியே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்காச்சும் வந்துட்டோம். முந்தா நேத்தே நாங்கள் வந்திருக்கணும். பட் வந்து கார் வந்து சதி பண்ணனால வந்து வர முடியல. அட்லீஸ்ட் வந்து இன்றைக்காச்சும் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து வந்திருந்தோம். உள்ளே போகையில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கடல் கன்னி அப்படின்னு சொல்கிறவங்க அந்த வாட்டருக்குள்ளே வந்து இருந்து அழகாக இருந்துச்சு. பட் வந்து நிறைய பேர் வந்து சுற்றி நின்று வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தனால நம்மளால் டேரெக்டாக பக்கத்தில் போய் நின்று வீடியோ வந்து எடுக்க முடியலை. அந்த கடல் கன்னியை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா செம்ம அழகாக வந்து அந்த நைக்ரா ஃபால்ஸ் வந்து செட்டப் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் அங்கங்கே வந்து சேர்ஸு ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பிள்ளைங்கள வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட் வந்து கரெக்டாக பண்ண முடியலைங்க. ஏகப்பட்ட இது அழகழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோன்னு அங்கே போய் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. சரி அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் நின்றுங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இங்கேயாச்சும் நின்று ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு அப்படின்றனால நல்ல ஒரு கூட்டம். உள்ளே போகையிலே வந்து கொஞ்சம் ஆளுகள் அப்படியே தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே செம்ம அழகாக இருந்துச்சுங்க. அங்கங்கே வந்து குட்டி குட்டி ஸ்டாலு. அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு ஸ்டாலாக நிறைய வந்து குட்டி குட்டி ஸ்டாலாக போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே போனோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான விளையாடுச்சு திங்ஸு இதெல்லாமே ஏகப்பட்டது இருந்துச்சு. அந்த கடை முன்னாடிலாம் நிற்க விடலை. சொல்ல போனோம்னா இந்த வாட்டி தான் இவ்வளோ தூரம் போய் வந்து எந்த ஒரு திங்ஸுமே விளையாடுறதுக்கு கையில் வாங்கி கொடுக்கல. வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கூட அதை வச்சுக்கிறது இல்லை. அதை ஏன் அதை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி தான் இந்த வாட்டி எதுவுமே வாங்கி கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து கேம்ஸ் வந்து நிறையா வந்து விளையாட விட்டாச்சுங்க. வேணாப்பா. தம்பி தூக்கி வீசணும். வீசுடா. வீசு நான் போய் டிக்கெட் எடுத்து தரேன் வீசு. ஏய் அந்த குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாகவே வாட்டர் கேமு இந்த தூரி இந்த மாதிரி தான் நிறைய ரைடர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் அதில் கொஞ்சம் நேரம் விளையாட விடலான்னு சொல்லி இந்த போட்டில் ஃபஸ்ட்டு வந்து விட்டேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி போட் வந்து பிள்ளைங்களை வந்து அனுப்புனதே இல்லை. இந்த வாட்டி தான் சரி ஃபஸ்ட் டைம் வந்து அனுப்பிவிடுவோம், அவங்களுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி போட்டுக்கு வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த ஒரு ஆளுக்கு வந்து 80 ருபீஸ் என்னமோ. சரி 2 பேருமே வந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னனால வந்து 2 பேத்துக்குமே எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து மகிழினியும் ஒரே இதில் தான் உட்கார வைக்கலான்னு நினச்சோம். பட் வந்து உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தனியாக வேணும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு தான் பாப்பாவுக்கு தனியாக ஒரு டிக்கெட் எடுத்து பாப்பாவையும் தனியாக உட்கார வச்சேன். ரித்வின் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணான். அவனுக்கு வந்து அந்த போட் வந்து அந்த வீலிங் அந்த கரெக்டாக பண்ண தெரிஞ்சிச்சு. மகிழினிக்கு பண்ண தெரில. மகிழினி மாதிரி இருக்க குட்டீஸ்கெல்லாம் வந்து அப்படியே உட்காந்துட்டு சும்மா தண்ணிக்குள்ளே வந்து மிதங்கிட்டு இருக்க மாதிரி தான் மிதங்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் வந்து எடுத்து விட்டாச்சு. இல்லைங்க 2 பேரும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே மணி வந்து கால் பண்ணி நானும் உள்ளே வந்துட்டேன், எந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி அங்கேயே வெயிட் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாதியில் வந்து நானும் போனேன். அவர் வந்து கரெக்டாக ஜாயின் ஆகிட்டாரு. 2 பேர் போய் அப்படியே அந்த ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டேன். இல்லை ஃபஸ்ட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். அப்படியே போகிற வழியில் எனக்கு ஹேண்ட்பேக் பார்த்தோம். ஹேண்ட்பேக் வந்து பெருசாக செட் ஆகலை. அதனால் அப்படியே வந்து வெளியே வந்துட்டோம். சூப்பராக இருக்கும். 450 ரூபாயாம்மா மணி. 450ஆம்மா 450ஆம்மா. வா கிளம்பலாம். போட்டு பார்த்தாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு. வா கண்டாது. கரெக்டாக போடுன்றாரு. கரெக்டாக போடு. ஏதோ நம்பர் எய்ம் பண்ணி போடு. அட போடு. ஏதாவது டப்பா தான் தருவாங்க. அட எங்கே வேணா வச்சு போடு. நாங்கள் விளையாண்டதுக்கு ஜஸ்ட்டு வந்து அந்த பேஸ்ட் இதெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே எனக்கு இங்கே வந்து இங்கேன்னு இல்லை, எங்கேயாச்சும் போய் இந்த திருவிழா ஃபங்க்ஷன்லலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த இதில் விளையாட இந்த பால் உருட்டி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை விளையாண்டுட்டு அந்த இதை கிஃப்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரைடு கிளம்பிட்டோம். நானும் ரித்வின், மகிழினி, மணி மட்டும் வந்து அந்த பிரேக் டான்ஸில் வந்து உட்காந்துருந்தாங்க. செம்ம ஃபாஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட வந்து
ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நேரம் வந்து அந்த தூரியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. நல்லா செமையாக வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபானாலும் செம ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். 20 மினிட்ஸ் வந்து விளாண்டோம். செம ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பிள்ளைங்க செமையாக என்ஜாய் பண்ணாங்க. எதுக்குடா போனோம்? ரெண்டுக்குமே போகணுமாம்மா? சரி பொறுப்பா இதுக்கு போயிட்டு வந்துடுறோம். ரித்வினுக்கு வந்து கொலம்பஸோ இல்லாட்டி ஜெயின்வில் ரெண்டில் ஏதோ ஒன்று கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். மகிழனிக்கு ஆக்சுவலாக வந்து ஜெயின்வில் போகலாம் அப்படின்னு தான் சொன்னான். மணி தான் வந்து இந்த கொலம்பஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ரொம்ப ஹைட்டான ஒரு கொலம்பஸ்ன்னு தான் சொல்லணும். ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் பாதி மிடியில் தாங்க உட்காந்துருந்தோம். உண்மையாக அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கர ஃபாஸ்ட்டு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு பயம் ஆயிடுச்சு, ஐயோ விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி. பட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒட்டக சவாரிலாம் இருந்துச்சுங்க. அதுக்கெல்லாம் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பேய் வீடும் இருந்துச்சு. அதுக்கும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க எல்லா கேம்ஸும் விளாண்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக அங்கே விற்ற ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை குடிச்சிட்டு கிளம்பணும். போகையில் வந்து எனக்கு அந்த ட்ரெயின் வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லி மகிழினி ஒரே ஆட்டம். சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து நாங்கள் ஒரு 3 பேருக்கு மட்டும் அந்த ட்ரெயின் வந்து ஓடுச்சு. பார்த்து முடிச்சுட்டு ஒரு 8 மணி அப்படிங்கிலாம் வெளியே வந்து கிளம்பியாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து போச்சு. நீங்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த நியூ இயருக்கு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்றத எடுத்திருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.